சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஆகஸ்ட் 2025. இன்றைய பகவானுடைய மகா வாக்கியம், जो बच्चे परमात्म प्यार में सदा लवलीन खोए हुए रहते हैं, उनकी झलक और फलक अनुभूति की किरणें इतनी शक्तिशाली होती है, जो कोई भी समस्या समीप आना तो दूर, लेकिन आंख उठाकर भी नहीं देख सकती. மாமா சொல்றாரு, எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்பில் சதா மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த ஒரு பொலிவு, அந்த ஒரு குஷி, அந்த ஒரு போதை, அந்த ஒரு அனுபவம் அவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருக்கும். அந்த சக்திக்கு முன்னாடி பிரச்சனை வர்றது என்ன? பிரச்சனை அப்படி எட்டி கூட பார்க்காதான். வர்றதுன்னா பக்கத்துல வர்றது, எட்டி பார்க்கறது நம்ம தூரத்துல இருந்து ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறது. சோ சாரமா பாபா என்ன சொல்ல வர்றாரு, அந்த அன்பின் சக்தி மிகவும் அபரிமிதமானது. அப்போ உங்களுடைய எந்த பிரச்சனையும் அது முன்னாடி நிக்கவே முடியாது. நம்ம சக்திசாலியா இருந்தோம்னா, நம்மளுடைய விக்ரம விநாசம் ஆகுதுன்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது. உனே கவிவி கிசிவி பிரகார் கி மேனத் ஹோ நஹி சக்தி. ஆக அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டிராமாவில நம்ம முயற்சி செய்யணும், அது இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. முயற்சி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஆனா அது உழைப்பா, ஹார்ட் ஒர்க்கா, ஐயோப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது. நமக்கு எதுவுமே ஒரு பெரிய உழைப்பா தோணாது. நமக்கு எல்லாமே சகஜமா இருக்கும், ரொம்ப குஷியா இருக்கும். அதுக்காக பாபா சொல்றாரு, அப்ப உழைப்ப வேணாமா, நம்ம பாட்டுக்கு அமைதியா ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? இதனுடைய அர்த்தம் அதுவல்ல. உழைப்பு இருக்கும், ஆனா அது கடின உழைப்பா நம்ம அதை கஷ்டப்பட்டு செய்யறோம் அப்படி இருக்காது. ஏன்னா பாபாவுடைய அன்பு அவ்வளவு சக்தி நிறைந்தது, அனைத்தையுமே எளிதாக ஆக்கக்கூடியது. எனவே இந்த விஷயத்தின் மீது நாம கவனம் கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.